ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. காலமாக தை மாதம் முதல் நாள் அன்று பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குங்க. அதாவது பொங்கல் பண்டிகையினுடைய ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமே உழவு தொழிலுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் 15/1/2024 தை பொங்கலானது காணப்படுதுங்க. அன்றைய தினம் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு 5 பொருட்களை பற்றியும், அந்த பொருட்களை எந்த நேரத்தில் வாங்க வேண்டும், அதை வாங்குவதால் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற பற்றி எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27 என்பது பழமொழிங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறந்து விட்டாலே அனைவருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறந்துடும் அப்படின்னு நம்பப்படுது. அதாவது வருடம் முழுவதும் செல்வம் சேர்வதற்கு இந்த தை திருநாளின் பொழுது வாங்க வேண்டிய முக்கியமான 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். உங்களால் இந்த 5 பொருட்களையும் வாங்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அதில் ஏதாவது ஒரு பொருளையாவது கண்டிப்பாக அன்றைய தினத்தில் வாங்குங்க. வருடம் முழுவதுமே செல்வ செழிப்போடு நம்ம வாழுவதற்கு இந்த ஒரு பொருள் போதுங்க. அத்தகைய பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலின் சார்பாக அனைவருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களுங்க. இந்த வருடம் வரக்கூடிய பொங்கலை அனைவருமே ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் கொண்டாடணும் அப்படின்னு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கிறோம். அதே போல் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பொங்கல் வாழ்த்துக்களை பதிவு செய்திடுங்க. இந்த வருடம் 2024 ஜனவரி மாதம் 14 அன்று போகி பண்டிகையானது வந்திருக்குங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளாக இருக்கின்றது. எப்போதுமே மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளில் தான் போகி பண்டிகையானது கொண்டாடப்படும். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தாங்க போகியினுடைய சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கான பழமொழி. போகி பண்டிகையின் பொழுது நம்ம பழைய பொருட்களை எல்லாம் வெளியில் எடுத்து வைத்துட்டு புதிதாக பொருட்களை வாங்கி வைத்து வீட்டையே அலங்காரம் செய்வோம். வீட்டிற்கு வெள்ளையடிப்பதிலிருந்து வீட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் போகி பண்டிகை என்று செய்வாங்க. இது போல செய்வதால நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் விலகி வாழ்க்கையானது செழுமையடையும் அப்படின்னு நம்பப்படுது. இதைத்தான் காலங்காலமாக நம்மளும் பின்பற்றிட்டு வரோம். அந்த வகையில் தை மாதத்தினுடைய முதல் நாள், அதாவது தை திருநாள் ஜனவரி மாதம் 15 ஜனவரி 16 17 போன்ற தினங்கள்ல எல்லாம் கொண்டாடப்படும். இதுல ஜனவரி மாதம் 15 தை திருநாளுடைய முதல் நாள் அனைவருக்கும் தெரியும் சூரியன் பொங்கல். எல்லாருமே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுதுங்க. அதாவது இதை தொடர்ந்து அடுத்த நாள் ஜனவரி மாதம் 16 உழவு தொழிலுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு எல்லாம் நன்றி செலுத்தக்கூடிய விதமாக மாட்டு பொங்கலானது கொண்டாடப்படும். இப்படி பொங்கல் வைப்பதற்காக நீங்கள் புது பானையானது வாங்கிக்கலாம், இல்லைன்னா புதுமையான பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எதுவாக இருந்தாலும் அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துக்கோங்க. பிறகு மஞ்சள் கிழங்கு வாங்கி அந்த பானையை சுற்றியும் கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த பானையில் பால் ஊற்றி அதற்கு பிறகு பாசிப்பருப்போடு சேர்த்த அரிசியை சேர்த்து செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது பாலானது எப்படி பொங்கி வருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்பமானது பொங்கி வளமையோடு வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுது. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல் 2 பொங்கலுமே வைப்பாங்க. உங்களுடைய வழக்கம் எப்படியோ அதே போல் நீங்கள் பொங்கலை கொண்டாடிக்கலாம். இப்போது பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்திற்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்யுங்க. அதற்கு பிறகு அருகில் காமாட்சி அம்மன் விளக்கு இருந்ததுன்னா அதையும் ஏற்றி வைத்து பிறகு நீங்கள் அடுப்பை ஏற்றி பொங்கல் பானையை கொண்டு போய் வைங்க. மேலும் பொங்கல் வைக்கக்கூடிய இடத்துல நல்ல அழகான கோலங்கள் எல்லாம் இட்டு வர்ணங்கள் எல்லாம் தீட்டி ரொம்பவே அடுப்பை அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு பற்ற வைங்க. ரொம்பவே விசேஷமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்.
அந்த வகையில் இப்படி பொங்கல் வைப்பதற்கு சரியான நேரமாக பார்க்கப்படக்கூடியதுன்னா அதிகாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் தாங்க. அந்த காலை நேரத்தில் நீங்கள் வைத்து விட்டு நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே வந்து செய்யுங்க. மாலை நேரத்தில் வைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா 4 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. பொதுவாக பொங்கல் வைக்கக்கூடியவர்கள் காலை நேரங்களிலே வந்து வைப்பது ரொம்பவே விசேஷமானது. சூரியன் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்க அதிகாலை நேரத்தையே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ வாங்க, தை திங்கள் முதல் நாள் அன்று நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க. முதல்ல அன்றைய தினத்தில் வாங்கக்கூடியது கல்லுப்பு தாங்க. அதாவது எப்போதுமே மாதத்தினுடைய முதல் நாள் அன்று நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளில் முதன்மையானதாக கல்லுப்பிற்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே போல் தை மாதத்தினுடைய முதல் நாள் அன்று கல்லுப்பு வாங்குவது உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அம்சத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வெல்லம் தாங்க. வெல்லம் வாங்கும் பொழுது வெல்லத்தை போல நம்முடைய வாழ்க்கையும் இனிப்பாக காணப்படும். வாழ்க்கை முழுவதும் ரொம்பவே செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக வெல்லமும் வந்து வாங்கிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் வெல்லம் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அன்றைய தினத்தில் கொஞ்சமாவது வாங்குங்க. ரொம்பவே சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். வெல்லத்திற்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையும் வாங்கலாம். இருந்தாலும் வெல்லம் வாங்கும் பொழுது பொங்கலுக்கும் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அப்படிங்கிறதுனால வெல்லம் வாங்கிக்கோங்க. ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா மஞ்சள் மற்றும் குங்குமம் தாங்க. இந்த மஞ்சள் குங்குமம் இரண்டுமே ரொம்பவே மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த 2 பொருட்களையும் வந்து பிரித்தே சொல்ல மாட்டாங்க. மஞ்சள் குங்குமம் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த மங்களகரமான பொருட்களையும் அன்றைய தினம் வாங்குவது உங்களது வாழ்க்கையில் மிகவும் வளமைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் வாங்கக்கூடியது மஞ்சள் பொடியாகவும் இருக்கலாம், விரலி மஞ்சளாகவும் இருக்கலாங்க. எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, தவறாமல் அன்றைய தினத்தில் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா வாசனை கொடுக்கக்கூடிய மலர்கள் தாங்க. வாசனை கொடுக்கக்கூடிய மலர்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மலர்களை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். மேலும் அன்றைய தினம் வந்து மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து மற்றும் கரும்பு போன்றவைகளை எல்லாம் வாங்கி வருவது சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இதே போல் அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா பச்சரிசி தாங்க. பச்சரிசி எப்போதுமே மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்த ஒரு பொருள். அந்த பொருளையும் வாங்குவதால் நமக்கு நல்ல ஒரு பலன்களானது ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுடைய வீட்டில் பச்சரிசி இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, புதிதாக கொஞ்சமாவது அன்றைய தினத்தில் வாங்குங்க. மேலும் உங்களுக்கு நெல் கிடைத்தால், அதாவது புது நெல் சொல்லுவாங்க இல்லையா, அறுவடை முடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நெல் கிடைச்சதுனாலும் அதையும் நீங்கள் வாங்கலாம். ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த 5 பொருட்களில் உங்களால் எந்த பொருட்களை வாங்க முடியுமோ அந்த பொருளை தவறாமல் அந்த மாதத்தில் வாங்குங்க. இது போன்ற மங்களகரமான பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து அன்றைய தினத்தில் நீங்கள் பொங்கல் இட்டு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவரது அருளின் மூலமாக உங்களது வாழ்க்கையில் செல்வ செழிப்பானது ஏற்படுங்க. மேலும் உழவு தொழிலுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இதே போல் அன்றைய தினத்தில் பூஜை அறையில் உங்களுடைய வீட்டில் துவரம் பருப்பு, புளி, மஞ்சள் போன்றவற்றையெல்லாம் சின்ன சின்ன கப்பில் எடுத்து வைத்து வழிபாடுகள் எல்லாம் செய்வது உங்களுக்கு நிறைய மங்களங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த அத்தனை விதமான வளங்களும் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. இது போன்ற விஷயங்களை எல்லாம் பொங்கல் பண்டிகை அன்று தவறாமல் வந்து நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக மாற்றமானது ஏற்படும். பொங்கல் பண்டிகை என்றாலே அனைவருக்குமே மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்படுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் மறந்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக உழவு தொழிலுக்கும் சூரிய பகவானுக்கும் இறைவனுக்கும் நன்றி செய்யக்கூடிய அற்புதமான பண்டிகையாக தான் இந்த பொங்கல் திருநாளானது பார்க்கப்படுது. அதனால் மனசில் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து நீங்கள் பொங்கல் இட்டு மகிழ்ச்சியாக உங்கள் பொங்கல் திருநாளை வந்து கொண்டாடுங்க. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பொங்கல் தினத்தை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடும் பொழுது நம்மளுடைய மனதில் வந்து ஆத்ம திருப்தியானது ஏற்படும். இந்த பதிவின் மூலமாக தை பொங்கல் திருநாளின் பொழுது வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன, எந்த நேரத்தில் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.